அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மேலப்பாளையம் பெரிய குத்பா பள்ளிவாசல் பாடத்திலிருந்து போன வருடம் அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், அக்டோபர் இல்லைன்னா ஆகஸ்டாக இருக்கும், தூர்வாரினார்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, நன்மையாக இருந்தது. அந்த தூர்வார நன்மையை கொண்டு அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் அந்த மலைகள் கனமழை அதிகமான மழை விழுந்தது. வெள்ளம் கோடைத்தேர் பக்கம்லாண்டு வெள்ளம் அதிகமாக இருந்தது. அதோடைய தண்ணீர் இந்த பாளையங்க தூர்வார போய் தான் ஓரளவு ஊருடைய நலன் கருதி அந்த தெரு வழியாக பின்புறம் வழியாக இந்த வாய்க்காங்க பாளையங்கால் கொஞ்சம் ஓரளவு ஊர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துச்சு. ரொம்ப இருந்தது, நன்மையாக இருந்தது. அதுபோல் வருடத்துக்கு ஒரு தடவை நம்ம அக்டோபர் மாதம் இல்லைன்னா நவம்பர், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு தூர் வர வேண்டும். இந்த மாதிரி தூர்னா ஓரளவு ஊர் மக்கள் சுகாதாரத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நம்ம ஊரில் பாருங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையுது. ஓடு வீடெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஓலை வீடாக இருந்துச்சு, ஓலை வீடு ஓட்டு வீடாக மாறிச்சு, ஓட்டு வீடு காங்கிரீட் வீடாக மாறிச்சு. காங்கிரீட் வீடு இல்லை பங்களாக்கெல்லாம் மாறிக்கிட்டு ரோடு போடுறாங்க, தெருக்கெல்லாம் ரோடு போடுறாங்க. அப்புறம் வீடெல்லாம் நம்ம தண்ணிலாம் பார்த்தாச்சுன்னா பழங்காலில் கால் தான் நம்ம தண்ணி பிடிக்கக்கூடிய காலமும் இருந்துச்சு. அப்புறம் அடிப்பம்பு வச்சு தான் தண்ணி பிடிக்கிற காலமும் இருந்துச்சு. அப்போலாம் சுகாதாரம் எல்லாமே இன்னும் சொல்லுவோம் நம்ம மேலப்பாளையம் மக்களுடைய வாழ்க்கையுடைய முறைகள் பார்த்தோன்னா எல்லாம் முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை அதிகாரியாகவும் வந்திருக்காங்க, பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க, பெரிய பெரிய அரசியல்வாதியாகவும் ஆகியிருக்காங்க. ஏன்னா பெரிய 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 பதவிகள்லாம் முன்னேறிருக்காங்க. மனிதர்கள்லாம் எல்லாருமே முன்னேறிருக்காங்க. தெருக்களும் ஓரளவு முன்னேறிருக்கு. ஆக்கிரமிப்பும் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஆக்கிரமிப்பு ரொம்ப அகலமாக, வீடுகள்லாம் தெருக்கெல்லாம் அகலமாக இருந்துச்சு. அந்த வீடு ஊருடைய வாழ்க்கை தரங்கள் முன்னேற என்ன ஆகுதுன்னா தெருக்களும் சுருங்குது. அதே சமயத்தில் பாலங்கால்வாய் அனாத மாதிரி அத்திப்பெட்டி காணா போன மாதிரி ஏன்னா பாலங்கால்வாய் இன்னும் வருங்காலத்தில் பாலங்கால்வாய் காணாமல் போய் விடும் சூழ்நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இதில் ஆர்டிஏ உடைய நிர்வாகத்தினுடைய முயற்சி ரொம்ப மகத்தானது. இதில் எல்லா கட்சிகளும் இயக்கங்களும் ஜமாத்துகளும் ஐக்கியமானால் அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது. எல்லா இயக்கங்களும் ஜமாத்துகளும் இதில் ஆக்கப்பூர்வமான பணிகளை இறங்கினால் மட்டுமே இது சாத்தியப்படுங்கிறதை என்னுடைய கருத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்.